ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ளவுஸ் கிளாத்தை போட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கிறேன். நம்ம மார்க் பண்ணதில், அதாவது கீழே ஒரு 1/2 இன்ச் அதை நான் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம அடித்து திருப்புறதுனால 1 இன்ச் வண்டி மார்க் பண்ணோம்ல, அதை மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்னால் 2 இன்ச் விட்டு நம்ம மடித்து அடிப்போம். இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மெத்தட் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த நம்ம மார்க் பண்ணதுலேயே தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான் நம்ம இப்படி தையல் கொடுக்குறோம். இப்போ நம்ம லைனிங்கையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் சுற்றி நம்ம ஓரம் அடிச்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். துணி இழுத்து பிடிச்சி வச்சிடாம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப சில்கியான கிளாத்து, வலுவலுப்பான துணி அப்படின்னா அது வந்து நவுந்துட்டே போகும். அப்படிப்பட்ட கிளாத்தில் நீங்கள் சின்ன குண்டூசி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத் நவுறாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நவுந்துடும் அப்படின்னா நீங்கள் குண்டூசி வச்சு நல்லா பாயிண்ட் பண்ணிவிட்டு தச்சுட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தில் வந்து லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா சைடுமே நம்ம தச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம லைனிங்கை பார்த்து கட் பண்ணுங்கள். லைனிங்கை கட் பண்ணிடாதீங்க. அதுதான் நமக்கு ரெடி அளவு. அதை பார்த்து கட் பண்ணாமல் பொறுமையாக கட் பண்ணிடுங்க.
ஓகே, எல்லா சைடும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக் வந்து மார்க் பண்ணி தான் வச்சுருக்குறோம். நார்மல் யூ நெக் தான். அந்த நம்ம மார்க் பண்ணதிலே ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பானைக்கு மாதிரி தெரியும், லைட்டாக மட்டும் கீழே மட்டும் யூ ஷேப் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள், தையலில் கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பேக் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. பேக்கில் டாட் பிடிக்கணும் நம்ம. ஸோ ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு டாட் பிடிப்போம். அது நம்ம 2ஆக மடித்து பிடிக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் வச்சு நமக்கு வந்து இந்த பேக் டாட்டோட ஹைட் வந்து நார்மலாக 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி 4 இன்ச்சு ஹைட்டு வச்சு டாட் பிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு டாட் ரெடி ஆகிடுச்சு, பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.